சென்னை ஆதம்பாக்கத்தில் அடுக்குமாடி குடியிருப்பில் உள்ள ஓய்வு பெற்ற அரசு தலைமை மருத்துவர் வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் அவரது மனைவி உயிரிழந்தார். செய்தியாளர் சரவணகுமார் இணைப்பில் இருக்கிறார். சரவணகுமார், வணக்கம். நள்ளிரவில் ஏற்பட்ட தீ விபத்தில் மருத்துவரின் மனைவி உயிரிழந்தார். விவரங்களை சொல்லுங்க. ராயப்பேட்டை அரசு மருத்துவமனையுடைய தலைமை மருத்துவராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர் ஆனந்த் பிரதமர். இவருடைய குடும்பத்தினருடன் ஆதம்பாக்கம் ராமகிருஷ்ண நகர் பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல முதல் தளத்துல வசித்து வந்தார். அவருடைய மனைவி சசிபாலா, மகன் ரோஹித் மற்றும் மகள் ஆகிய 4 பேரும் வசித்து வந்த நிலையில் அதிகாலையில இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கிறது. திடீரென வீட்டிற்குள் புகை சூழ்ந்த நிலையில் அருகில் இருப்பவர்கள் எல்லாம் அங்கிருந்து வீட்டிலிருந்து புகை வந்ததுனால அருகில் இருப்பவர்கள் எல்லாம் கதவை திறக்க முடியாமல் கண்ணாடியை உடைத்தவர்களை மீட்பதற்கு முயற்சித்திருக்கிறார்கள். தீயணைப்பு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வீட்டுக்குள் முழுவதுமாக புகை வெளியேறி கொண்டிருந்ததால் அங்கிருந்து யாரும் உள்ளே சென்று மீட்க முடியவில்லை என்று அருகில் இருப்பவர்கள் கூறுகின்றனர். தீயணைப்புத்துறை வந்த பிறகுதான் சத்தம் கேட்டு, கூச்சல் சத்தம் கேட்டு ஒரு கழிவறையினுடைய ஒரு ஜன்னல் பகுதியை உடைத்து 3 பேரை, அதில் இருந்த மருத்துவர் ஆனந்த் பிரதாப் மற்றும் அவருடைய மகள் 3 பேரையும் மீட்டிருக்கிறார்கள். பிறகு முழுவதுமாக தண்ணீரை முழுவதுமாக அடித்து அதற்கு பிறகு வீட்டிற்கு சென்ற போதுதான் வீட்டின் கதவு அருகிலேயே திறந்த நிலையில வீட்டின் கதவு அருகிலேயே மயக்கமுற்ற நிலையில் மருத்துவருடைய மனைவி சசிபாலா கிடந்தார். பிறகு அவர் பரிசோதித்ததுல அவர் உயிரிழந்திருப்பது தெரிய வந்தது. லேசான தீக்காயங்கள் இருந்த போதும் புகையினால மூச்சு திணறி அவர் உயிரிழந்திருப்பதாக தெரிய வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.